இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு இது அதுக்கு ஏதாவது பேர் இருக்குன்னா இந்த உலகத்தில் இன்னும் அதுக்கு பேர் வைக்கல. சொல்லி ஒரு பல மணி நேரங்களா அவங்க அதை பற்றியே சொல்லி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறீங்களா? இதுக்கு அடுத்து எஃப்சி வராரு. மிஸ் ஆதிரை கூட உங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கொடுங்க ப்ளீஸ். எஃப்சி வந்தோன்னு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆதிரை சைடு ஆரோராலாம் எஃப்சி வருவான், நம்ம பாயிண்ட் பேசுவான், இதெல்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணி இங்கே சாட்சியெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சேன் நான். ஆனால் எஃப்சி வந்து ஆமாம் நான் அதெல்லாம் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என் மனுஷன் ஒரே வார்த்தையில் விடும், இது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒருத்தன் முடிஞ்சிடும் ஈயாகலை. நான் வந்து பேசுகிறேன், எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, சாட்சி இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஆனால் அமித் வந்து அவர் தான் இவங்களோட தரப்பு ஜட்ஜ் இல்லையா, அவர் வந்து இல்லை பரவாயில்ல, அவங்க வந்து கரெக்டாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க குற்றத்தை. அதுக்கப்புறம்ன்றப்ப நம்ம போய் எப்படி இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சாட்சியை கொண்டு வந்து வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து வாதாடுறது? அதனால சாட்சி தேவையில்லைன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. எனக்கு சாட்சிகள் இருக்காங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம், இதுக்கு மேல என்ன எங்களுக்கு இதுதானே ஆசைப்பட்டீங்க, இதுதான் ஃபர்ஸ்டே நாங்க ஒத்துக்கிட்டோமே. இன்னொரு தெரிஞ்சான சுபிக்ஸா சொல்றாங்க, இருந்தாலும் பரவாயில்ல என் மறுப்பு இவங்களோட கருத்தையும் கேட்டுக்கோமே என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அமித் சொல்றாரு, இல்லம்மா அதான் முடிஞ்சு போச்சே, குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம போய் சாட்சியை கூப்பிட்டு வந்து காமிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. வந்து பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் இருப்பாங்க. பிளைன்டிஃப் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவன் வந்து டிஃபெண்டன்ட் எல்லாத்துக்கும் ஆஜராகி நாங்க தான் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா அந்த கேஸ் இல்ல, அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் தான் போவாங்க, வேற வேலை இருக்கு. அப்ப சுபிக்ஸா அவங்களால ஒன்றும் பேச முடியல, ஆதிரையால இதை தாங்கிக்கவே முடியல. வெரி சாரி, நம்ம ஒரு பிளான் போட்டோம், இது வேற மாதிரி வந்துச்சு, நம்ம கஷ்டப்பட்டு மோத்திர கிளிக் ஆனோம், அவன் சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப அவன் நம்ம பண்ண எல்லாத்தையும் அவன் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு நினைச்சு புலம் போயிட்டு இருக்காங்க. சரியான உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. கொண்டு வர்றதுக்கோ எதுவுமே பண்ண விடாம சிம்பிளா ஒண்ணு பண்ணி முடிச்சிட்டான். இதில் அமித்தை பிடிச்சா, அமித் நீங்க பண்ண தப்பு, எங்க தரப்பு நியாயத்தை நீங்க கேட்டுக்கணும், நாங்க சாட்சி வச்சிருந்தோம், நீங்க கேட்காம விட்டுட்டீங்க, உங்க மேலதான் தப்பு, உங்களாலதான் இப்ப வந்து இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. சீரியஸா பிக் பாஸ் ஷாக் ஆயிப்பாரு, என்னடா இப்படி முடிச்சிட்டாங்கன்னு போய் கேளுங்க அவர்கிட்டயே. அடங்கொக்கால